தேர்வு எழுதுறப்போ படிச்சது முழுசா ஞாபகத்துல இருக்க என்னென்ன பண்ணலாம்னு பார்க்கலாமா? தேர்வுக்கு முன்னாடி நாள் கண் விழிச்சு படிக்கிறது மன அழுத்தத்தை மட்டும் தான் உண்டாக்கும். படிச்சது மூளையில ஸ்ட்ராங் ஆக சில உத்திகள் அவசியம். பாடத்தை மறுபடியும் மறுபடியும் வாசிக்கிறதுக்கு பதிலா உங்க மனசுக்குள்ள கேள்வி எழுப்பி பதில எழுதி பாருங்க. மனத்தெளிவு அப்புறம் ஞாபக சக்தி அதிகரிக்கும். நீங்க படிச்சத பிறருக்கும் கத்துக் கொடுங்க. இது புரிதலை அதிகரிக்கிறதோட விஷயங்களை ஞாபகத்துல வைக்க உதவுது. உங்களோட பலவீனமும் கண்டறிய முடியும். ரைம்ஸ் வண்ணமயமான பாடங்கள் பொருட்கள் வடிவத்துல படிச்சத மூளையில பதிய வைக்கணும். இப்படி செஞ்சா எப்பவுமே அது மறக்கவே மறக்காது. போன வருஷம் டெஸ்ட் பேப்பருக்கு விடை எழுத முயற்சி பண்ணுங்க. இந்த செயல் விஷயங்களை ஞாபகப்படுத்துறதோட பலவீனமான பகுதியை கண்டுபிடிக்க உதவும். தேர்வு பயமும் நீங்கிடும். பாடங்களை மைண்ட் மேப் வாயிலா ஞாபகத்துல வைங்க. தேர்வு எழுதுறப்போ சீக்கிரமா யோசிச்சு எழுதுறதுக்கு இது உதவி பண்ணும். முதல் நாள் படிங்க, 3வது நாள் ரிவர்ஸ் பண்ணுங்க, 7வது நாள் டெஸ்ட் வைங்க. மூளை மறுபடியும் மறுபடியும் பார்க்கக்கூடிய விஷயங்களை ஈஸியா ஞாபகத்துல வச்சுக்கும். தூங்காம படிக்கிறத தவிர்த்திடணும். தினமும் 8 மணி நேரம் தூங்குறது மன அழுத்தத்தை குறைக்கிறதோட அதிக விஷயங்களை ஞாபகத்துல வச்சிருக்க உதவும். நான் ஸ்டாப்பா படிக்கிறதையும் தவிர்க்கணும். 25 நிமிஷம் படிச்சுட்டு 5 நிமிஷங்கள் பிரேக் எடுங்க. ஷார்ட் பிரேக் கவனம் செலுத்தும் கூடிய திறன் அப்புறம் ஞாபக சக்தியையும் அதிகரிக்கும்.